இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாதத்தை சுத்தி தாங்க. ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாதத்துல வந்து ஒரு மாதிரி டிங்லிங் சென்சேஷன் இல்லைன்னா ஒரு நம்னஸ் மாதிரி இருக்கும், இல்ல அவங்களால வந்து சரியா கிரிப் பண்ணி நடக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நான் சொல்லித்தர இந்த எக்ஸசைசஸை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஆங்கிள் அண்ட் ஃபுட் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு நீங்க ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டா நில்லுக்கோங்க. உங்களோட லெக் வந்து ஷோல்டர் வித் பார்ட் இருக்கணும். ஒரு பாதமா தனித்தனியா மேல அந்த டோ மட்டும் நீங்க லிஃப்ட் பண்ணணும். இப்படி நின்னுட்டு பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க உட்கார்ந்துட்டும் இதை பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸசைஸும் 20 கவுண்ட் பண்ணணும், 2 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்க இப்படி தூக்கும் போதே உங்களோட காஃப் மசில்ஸ் வந்து உங்களோட ஆங்கிள் இதெல்லாம் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸ்லோவா பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹீல் அப் அண்ட் டவுன் தனித்தனியா. இது வந்து உங்களோட காஃப் மசிலுக்கு நல்ல ஒரு பம்ப் தரும். ரிலாக்ஸ். இப்ப 2 டோவும் சேர்த்து அப் அண்ட் டவுன் பண்ணும். இது உங்களோட ஃப்ரண்ட் ஷின் போன், அதாவது மேல ஸ்ட்ரைட்டா ஒரு போன் இருக்கும் உங்களோட கால்ல, அந்த போன் வந்து நல்ல ஒர்க் ஆகும். பேலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். வால் சப்போர்ட் இல்லைன்னா டேபிள் சேர் சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் போத் த ஹீல் அப் அண்ட் டவுன். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இடுப்புல கை வச்சுட்டு ஒரு காலை இப்படி தூக்கிட்டு ஜஸ்ட் டோ அப் அண்ட் டவுன். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு கால் ஃப்ரண்ட், இன்னொரு கால் பேக்கு. முன்னாடி முட்டிய லைட்டா பெண்ட் பண்ணிட்டு பின்னாடி ஹீல் அப் அண்ட் டவுன். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இந்த ஆங்கிள் எக்ஸசைசஸை நீங்கள் வந்துட்டு எவ்ரிடே 20லேருந்து 30 கவுண்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஆங்கிள் அண்ட் ஃபுட் மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதனால நீங்கள் லாங் ஸ்டாண்டிங் இல்லை வாக்கிங் போகும்போது உங்களுக்கு உங்கள் மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.